அதிகரிப்பு. இந்த தங்கத்துக்கு விலை கூடிக்கிட்டே தாமா போகுது. ஒரு நாள் குறைஞ்ச பாடு இல்ல. ஏதாவது பொருள் வாங்கலாம்னா இப்படி கூடுனா எப்படி போய் நம்ம வாங்க முடியும்? ஆன்ட்டி, ஐயோ, இந்த பையன் எதுக்கு இப்ப வந்தான்? இவன் இப்பதான் படிக்கேன்னு புக்கத்துக்கு வச்சுட்டு உட்கார்ந்தான். அதுக்குள்ள இந்த பையன் வந்துட்டானா? வாப்பா உட்காரு. என்னப்பா, என்ன விஷயம்? பரவாயில்ல ஆன்ட்டி, அவன் தான் விளையாடுறதுக்கு கூப்பிட வரலன்னு சொல்லி ஃபோன் பண்ணேன் ஆன்ட்டி, அதான் வந்தேன். இந்த எருமை தான் அவனை வர சொல்லி இருக்கு. எருமை மாடு படிக்கிறதுக்கு மாச்சப்பட்டு வெளியில ஓடலான்னு இருக்கும் போல இருக்கு. நாளைக்கு பரீட்சைன்னு சொன்னாமா, நீ படிச்சிட்டியா? ஆமா ஆன்ட்டி, நான் படிச்சுட்டேன் ஆன்ட்டி. பாரு, நீ படிச்சுட்ட, அவன் புக்கே எடுக்கல. இப்பதான் படிக்கிறதுக்குன்னு புக் எடுத்து வச்சுட்டு உட்கார்ந்துருக்கான். இனி அவன் படிக்காம அவன் கூட விளையாட வந்துட்டு அவன் ஃபெயில் ஆனான்னா அவங்க அப்பா என்கிட்ட தானே கேட்பாங்க. ஆண்டி சொல்லுவேன் கேளு. நீ நல்லா படிக்கக்கூடிய பையன், இவன் கூட நீ சேராத. நீ சேர்ந்து உன் படிப்பை வீணாக்கிறாத. போ, நீ நல்லா படிச்சா என்ன, இன்னொரு தடவை படிச்சு எழுதி பாரு. இங்க வந்து இவன் கூப்பிட்டான்னா விளையாட வராத, சரியாமா? சரி ஆன்ட்டி, அப்ப நான் வரேன். எம்மா, இந்த ராகுல் வாரேன்னு சொன்னாமா, இன்னும் வரல. அவன் விளையாட கூப்பிட்டதுக்கு வாரேன்னு சொன்னான். அவன் வந்தானாமா? அதெல்லாம் எவனும் வரல. நீ போய் படி போ. விளையாட போறான் நம்மள விளையாட போறதுக்கு. பரீட்சையில மார்க் மட்டும் கம்மியா எடுத்துட்டு வா, உனக்கு நல்லா இருக்கு. வாரேன்னு தானே சொன்னான். சரி, நம்மளை மாதிரி அவனையும் அவன் அம்மா வீட்டில் பிடிச்சி வச்சுருப்பாங்களா இருக்கும். சரி போவோம்.